ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரோமேட்டிக் டிஷஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மயோனஸ் பண்ண போகிறோங்க. மயோனஸ் வீட்டிலையே சிம்பிளாக சூப்பராக ஒரு 5 நிமிஷத்தில் பர்ஃபெக்டாக பண்ணிடலாங்க. நல்ல ஒரு டேஸ்டியோடு நம்ம பண்ண போகிறோம். மயோனஸ் ரொம்ப சிம்பிளானதுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம மயோனஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், 2 முட்டை ஃப்ரெஷ்ஷான முட்டை 2 எடுத்துக்கிட்டேங்க. அந்த மஞ்சக்கருவு கலங்காத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. கலங்காமல் இருக்கிற முட்டையாக இருக்கணும். 2 முட்டையை எடுத்துட்டோம். 3 பல் பூண்டு சேர்த்திக்கிடலாம். பூண்டு 3 பல் சேர்த்திக்கிட்டோங்க. ஒயிட் பெப்பர் எடுத்துக்கிடலாங்க. ஒயிட் பெப்பர் 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிடலாங்க. ஒயிட் பெப்பர் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இல்லாட்டி பிளாக் பெப்பர் எடுத்துக்கோங்க. சுகருங்க, சுகர் 1 டீஸ்பூன் அளவு நம்ம எடுத்துக்கிடலாங்க. சால்ட் 1/4 டீஸ்பூன் அளவு சால்ட் எடுத்துக்கிறலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவு நம்ம சால்ட் எடுத்துக்கிறணும். இப்போ இதெல்லாம் சேர்த்திருக்கோம்லங்க, இதை மிக்சியில் போட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேருந்து ஹை ஃப்ளேமுக்கு போகணும். இப்படியே மாற்றி மாற்றி ஸ்லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீடு, ஹை ஸ்பீட்லேருந்து ஸ்லோ ஸ்பீடு, இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கிறணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா அடிச்சிட்ருக்கோம். ஸ்லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீடுக்கு போனோம், ஹை ஸ்பீட்லேருந்து ஸ்லோ ஸ்பீடுக்கு வந்துட்டோம். இப்போ இதை நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிடலாம். நல்லா பூண்டு பெப்பர்லாம் நல்லா அடித்து வந்திருக்குங்க. அதை நம்ம பார்த்துக்கிடலாம். பாருங்கள், இப்போ இதில் ஒரு 1/4 கப் ஆயில் சேர்த்திக்கிடலாங்க. வாசனை இல்லாத எண்ணெயாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் கோல்டு வின்னர் தான் எடுத்தேன். வாசனை இல்லாத எண்ணெயாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதை இப்போ நம்ம மறுபடியும் ஸ்லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீடுக்கு போகணும். ஹை ஸ்பீட்லேருந்து ஸ்லோ ஸ்பீடுக்கு வரணும். இவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிளானது. சூப்பராக ஹெல்த்லியாக நம்ம வீட்டிலையே மயோனஸ் ரெடி பண்ணுறோம் பாருங்கள். மறுபடியும் ஸ்லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீடுக்கு வந்துட்டோம். ஹை ஸ்பீட்லேருந்து ஸ்லோ ஸ்பீடுக்கு போகிறோம். இந்த மாதிரியே பண்ணி எடுக்கணுங்க. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், எந்தளவுக்கு திக்னஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கிறலாம். இப்போ திக்னஸ் நம்ம செக் பண்ணிக்கிறணும். ஆயில் சேர்த்து அடிக்கத்தான் திக்னஸ் வரும். இன்னும் நமக்கு திக்னஸ் ஆகலை. மறுபடியும் ஒரு 1/4 கப் அளவு ஆயில் சேர்த்திக்கிட்டேன். இந்த ஆயிலோடைய ஒரு லெமனை நம்ம ஒரு லெமன், மீடியம் சைஸ் லெமன் விதையெல்லாம் நீக்கிட்டு இதில் சேர்த்திக்கிறணுங்க. எனக்கு அந்த லெமன் சேர்த்தது ஸ்கிப் ஆகிருச்சு. ஒரு லெமனும் சேர்த்தி தான் இப்போ நான் அடிச்சிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், ஸ்லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீடுக்கு போகிறோம். ஹை ஸ்பீட்லேருந்து ஸ்லோ ஸ்பீடுக்கு வரும். இதே மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ திக்னஸ் பாருங்கள், இப்போ திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நமக்கு திக்னஸ்ஸாக வேணும். அதனால் இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு மட்டும் ஆயில் எடுத்துக்கிட்டேன். ஆயில் பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் அளவு மட்டும் எடுத்திருக்கேன். இதை சேர்த்து மறுபடியும் ஸ்லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீடு, ஹை ஸ்பீட்லேருந்து ஸ்லோ ஸ்பீடு, இதே மாதிரி பண்ணணுங்க. நமக்கு எந்த அளவுக்கு மயோனஸ் திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு மயோனஸ் ரெடியாகி வந்துருச்சு பாருங்கள். எனக்கு இந்தளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். உங்களுக்கு இன்னும் திக்னஸ் வேணும்னா மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கங்க. எனக்கு இதுவே போதுமானது. அதனால் நான் மயோனஸ் ரெடி பண்ணிட்டேன். சூப்பராக நம்ம 5 நிமிஷத்தில் வீட்டிலையே மயோனஸ் ரெடி பண்ணிட்டோம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி